ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐயனார் துணையில் அப்கமிங் ரிவ்யூ பார்க்கலாம். என்னடா சோளமுத்தா போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க நம்மளுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வீட்டில் பிரச்சனை வந்துட்டு அவங்க அண்ணன் கொண்டு வந்துட்டு வீட்டை சீலாஸ் எல்லாம் அனுப்பிச்சி விட்றாங்களா. ஆனால் அங்கே போனாலும் சோழனுக்கு அந்த ஆசை தெரியலையே. எப்படி இருந்தாலும் நிலா கூட பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லி ரூமில் வந்து தங்குறது அது இதுன்னு பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இங்கே வானதி வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஃபோன் அடிச்சிட்டே இருக்காங்க. பாண்டியை எடுக்க மாட்டேங்கிறாரா, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு, என்னென்ன ஃபோன் அடிச்சிட்டு இருக்கேன் நீ எடுக்கவே மாட்டேங்கிற அப்படின்னு வானதி பேசுது. உடனே கடிச்சு விட்றாரு அருண் நம்ம பாண்டியன். இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, நீ என்ன லூஸா, நீ நாங்கள் என்ன பிரச்சனை இருக்கோம், என்ன பிரச்சனை இருந்தாலும் என்கிட்ட பேசணும்ல பாண்டி அப்படின்னு அவங்க சொல்கிறப்போ, லூஸு நாங்களே வீடு இல்லை எதுவும் இல்லைன்னு தெரியாமல் நான் வந்து ஹோட்டலில் இருக்கோம் என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்போ, இந்த மாதிரி எல்லாம் வச்சு சொல்கிறாங்க. ஐயோ பாண்டி இப்போ எங்கே இருக்கீங்க அப்படிங்கிறப்போ, நான் அப்புறம் கூப்பிட்றேன் ஐயே பாண்டி பாண்டி அப்படின்னு அவங்களும் வச்சுருக்காங்களா. அது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கப்போ இங்கிட்டு இவங்க என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க, என்ன ஏது அப்படின்ற மாதிரி பெரிய இதாக போயிட்டுருக்கேன். அடுத்த நாள் இந்த மாதிரி நீலா காலைல எந்திரிக்கிறாங்க, இந்த மாதிரி வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, என்ன பண்ணுறது நானும் அந்த வேலையை விட்டு நிற்கலான்னு இருக்கேன் அப்படின்றாங்க. என்ன நீலா சொல்கிறா, அதுக்குள்ளாட்டியும் எப்படிம்மா ஏன் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்களா, என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கிறப்போ அனீஸ் வராங்க. வந்துட்டு இந்த மாதிரி பையா நீங்கள் ஒன்றும் நினச்சிக்கலன்னா என் வீட்டில் வந்து தங்குறீங்களா பையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்னடா சொல்கிற அனீஸ் அப்படின்னு கேட்குறப்போ, வீடு சின்ன வீடு தான் பையா, நம்மலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வெளில படுத்துக்கலாம். சந்தாவும் நிலா அவங்க சிஸ்டரும் இந்த மாதிரி உள்ளே படுத்துக்கட்டும் பையா, நீங்கள் வீடு தேடுற வரைக்கும் எங்கள் வீட்டில் வந்து படுத்துக்கோங்க. எனக்காக இதெல்லாம் பண்ணுறீங்க, எவ்வளவோ பண்ணியிருக்கீங்க, உங்களுக்காக நான் இதை கூட பண்ண மாட்டேனா பையா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குறப்போ, எல்லோரும் இந்த மாதிரி யோசிக்கிறாங்க போகலாமா வேணாங்கிறப்போ, நமக்கு இப்போதைக்கு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அதே போல் அவங்க வீட்டில் போய் தங்குறாங்களா. இந்த மாதிரி அவங்க வீட்டில் ஹாப்பியாக இருக்குது. இவங்க இந்த சைடு ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம சேரனுக்கும் சந்தாவுக்கும் இங்கிட்டு ஒரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பல்லவனுக்கும் கார்த்திகாவுக்கும் அவங்க ஒரு சைடு ரொமான்ஸ் பண்ணிட்டுருக்காங்க. இங்கிட்டு பாண்டியும் இவங்களை வந்துட்டு இங்கிட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி இங்கே வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு சைடு பேசிக்கிட்டு இருக்காங்களா வீடு தேடணும். சேரன் நடுவில் மாட்டிக்கிட்டு இவன் அங்கிட்டு ரொமான்ஸ் பண்ணுறான், இவன் இங்கிட்டு பண்ணுறான், நம்ம என்னதான் பண்ணலாம் அப்படின்னு நிலா பார்க்குறப்ப நிலா அப்படியே லேப்டாப்பில் டக்கு டக்கு டக்குன்னு தட்டிகிட்டு இருக்காங்களா. இப்படியே தட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி சேரன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா. அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. அவரும் முறைச்சி பார்த்து அப்படின்னு காரி துப்புறாரு. இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களா. என்ன தான் நம்ம பிரச்சனை தான் ஓதும் உனக்கு வேணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ, அந்த வீடு நமக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்காக என்னென்ன பண்ண போகிறாங்க, எப்படி அந்த வீட்டுக்கு திருப்பி வர போகிறாங்கிறதான் இனிமேட்டு சுவாரஸ்யமாக பார்ப்போம். எப்படி கொண்டு வராங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.